சரி கண்ணத்தோட அதான் வள்ளியே உடம்புக்கு ஆகாது. ஏய் வள்ளி, அப்பச்சி வந்துட்டாங்க. அழுகாதம்மா, அழுகாத. கண்ணத்தோட எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். தெய்வானை அப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் இருக்குமா? அவளுக்கு 18 வயசு ஆகிற பொழுது விநாயகமூர்த்தின்னு ஒருத்தனுக்கு நிச்சயமாயிருக்கு. கல்யாணத்துக்கு முதல் நாள் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். காரணம் தெய்வானியோட அப்பா கூத்தியா வச்சிருந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கு அப்போ தான் தெரிய வந்திருக்கு. கூத்தியா வச்சிருக்கிற குடும்பத்தில் நான் பொண்ணு எடுக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டானா. அன்னைக்கு அவன் மனசுல ஏற்றிருக்கா, வசதி வந்தா வாய்ப்பு வந்தா 50 வயசு ஆனால் இந்த உலகத்தில் எல்லா ஆம்பளைகளும் கூத்தியா வச்சுப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு வசதி வந்ததுனால வாய்ப்பு வந்ததுனால அவளான்னு நினச்சிக்கிட்டான். ஒரு உண்மையை உங்கள்ட்ட சொல்லட்டுமா? 10 வருஷம் ஆச்சு அவகிட்ட நான் பேசி, அவளை நான் தொட்டு, அவ என் கழுத்தறுத்து கீழே போட்டாலும் அவன் மேலே எனக்கு கோவம் வராது, வரக்கூடாது. அந்த தேவதை என்கிட்ட வந்த பிறகுதான் இந்த வசதி வாய்ப்பு எல்லாமே எனக்கு ஏன் நிம்மதியை கெடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு என் தெய்வான ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லை. அப்பேற்பட்ட உன் கண்ணீருக்கு காரணமாயிட்டான். என் பொண்டாட்டி சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எடுக்க நீங்க இந்த பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளம்? மாதம் 15,000 அப்பச்சி. நாளில இருந்து உன் மனைவி வேலைக்கு வர வேண்டாப்பா. சம்பளத்தை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நீங்க புறப்படுங்க. வேலை செஞ்சாலே சம்பளம் தர மாட்டாங்க. நீ வேலைக்கே வர வேணாம், உன் சம்பளம் வீடு தேடி வரும்னு சொல்றாரு. என்ன மனுஷன் மாமா. அட எங்கன்னு சொல்லுமா, இப்பயே வண்டியை போட்டு கிளம்புற. வெங்காயத்து போடியா. இவ்வளவு பெரிய மனுஷன் என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. 10 வருஷம் ஆச்சாம் அவர் பொண்டாட்டி அவரை தொட விட்டு. பாவல அவரு. ஏன் மாமா, அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? 45க்கு மேல இருக்கும். நானா மாமா, அவர் இன்னும் கொஞ்சம் உயரமா வளர்ந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்க மாட்டாரு, இன்னும் கொஞ்சம் குள்ளமா போயிருந்தாலும் நல்லா இருந்திருக்க மாட்டாரு. அவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கார்ல? எம்ஜிஆரா? வள்ளி ஏன் முருகன் வர வேணான்னு சொன்னாரு? முருகன் இருக்க இடத்துல தானே வள்ளி இருக்கணும், வள்ளி இருக்க இடத்துல தானே முருகன் இருக்கணும். நாளைக்கு காலையில போய் முருகனை பார்க்க போறேன். முருகனுக்கு தான் வள்ளி, வள்ளிக்கு தான் முருகன், முருகனுக்கு தான் வள்ளி. சரி சரி. வள்ளிக்கு தான் முருகன். இன்னைக்கு ஈவினிங் ஆடிட்டர் வந்து பார்க்க சொல்லுங்க, சரியா? சரிங்க சார். முதலாளி, வயா என்ன உன் பொண்டாட்டி அழுக நிறுத்திருச்சா? அதெல்லாம் அப்பவே நிறுத்திடுச்சுங்க. என்ன விஷயம்? நேற்று என் பொண்டாட்டி பார்த்தீங்களே, எப்படி இருந்துச்சு? என்னடா அப்படி பேசுற? இந்த மூச்சுக்கெல்லாம் அவள் பொண்டாட்டியாங்க. அவெல்லாம் கோடீஸ்வரன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறவோ என்கிட்ட வந்து மாட்டிக்கு. ஹேய், கட்டின பொண்டாட்டியை பற்றி பேசிட்டு இருக்க, புரியுதா? என்னங்க பெருசாக கட்டின பொண்டாட்டி? தூங்கும்போது, சாப்பிடும்போது, குளிக்கும்போது எல்லாம் உங்களை பற்றியே தான் எனக்கு பேசிக்கிட்டேன். நீங்கள் என்ன மிரட்டினாலும் பரவாயில்லைங்க முதலாளி. என் பொண்டாட்டிக்கு நான் முன்னாள் புருஷன் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. முன்னாள் புருஷனா பையா? அப்ப இன்னாள் புருஷன்? 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு பரிசா எடுத்துக்குங்க. அட பாவி, ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி பேசுறியே, அந்த பொண்ணு இதை காதுல கேட்டுச்சுன்னா என்னடா ஆகுறது? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானுங்க இருக்கு. அதனால விநாயகமூர்த்தி விட்டு விலகி போயிட்டான். வள்ளி மலர் உனக்கு 2வது சம்சாரம் ஆகணுங்கிறதும் விதி. அதனால கணபதி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான். உலகத்துல எல்லாமே 2, இன்பம் துன்பம் 2, இரவு பகல் 2, மனிதன் மிருகம் 2, மழை வெயில் 2, சிரிப்பு அழுக 2, பிறப்பு இறப்பு 2. என் முருகனுக்கு 2. முருகப்பா உனக்கு 2டா. குற்ற உணர்ச்சி இல்லாம குடும்பம் நடத்து. என்ஜாய். ஏய், ஏன் அழுகுற? இவ்வளோ பெரிய பங்கடாவில் நான் வாழ்வேன்னு நினைச்சு கூட பார்க்கட்டா. ஏய், பக்கடா தூக்கி பள்ளத்தில் போடு, சந்தோஷமா இரு. சரிங்க சார். சார், நான் உங்களை என்னன்னு சொல்லி சார் கூப்பிட்டோம்? ஏய், நான் உனக்கு புருஷன் ஆயிட்டல, உன் மனசுக்கு எப்படி சொல்லி கூப்பிடணும்னு ஆசைப்படுறியோ அப்படி கூப்பிடு. மாமா, ம், மச்சான், அத்தான்னு கூப்பிடு.
ஐட்டம் ஐட்டமா? ஐத்தான். ஐட்டான். பரவாயில்ல, அப்படியே சொல்லி சொல்லி பழகிக்க. உனக்கு யாரோட பாட்டு பிடிக்கும்? ஏஆர் எஜமான். ஏஆர் எஜமானா? நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம். உங்களுக்கு யாரோட பாட்டு பிடிக்கும்? எனக்கு எம் சுப்பையா நாயுடு. என்ன சுப்பையா நாயுடு எங்க ஊர்ல பலகார கடையில போட்டிருக்காரு. அவர் பாட்டு கூடவா போட்டிருக்காரு? எம் சுப்பையா நாயுடு உங்க ஊர்ல பலகார கடை போட்டிருக்காரா? ம். என்ன அப்படி பாக்குறேன்? உங்களை நான் ஒரு தடவை தொட்டுக்கிட்டா? ஏய், புருஷன்ட்டு எதுக்கு பர்மிஷன் கேட்குறேன்? தொட்டுக்க. என்ன? உங்க உதட்ட கடிச்சுக்கிட்டா? ஆ? உங்க உதட்ட ஒரு தடவை கடிச்சுக்கிட்டா? என்னாச்சு? வெக்கங்கள். ஐ. என்னடா? திருப்தியாமா? இப்போ திருப்தியா? கூத்தியா வச்சிருக்கான் இப்படி பண்ணிட்டியே மா. நில்லுமா. 50 வயசுல உங்க அப்புச்சி கூத்தியா வச்சிருக்காருனோ உங்க அப்புச்சியோட திமிரு. ஆனா எங்க அப்புச்சி இந்த வயசுல கூத்தியா வச்சிருக்காருல்ல, அது உன்னோட திமிரு. இதோ பார், 10 பேர் 20 பேர் வீட்டு வரங்கிட்ட உறவாடி ஒழுக்கமா இருக்கு பெரிய விஷயம் இல்ல. எங்க அப்புச்சி உலகம் முழுக்க சுத்தி உழைச்சிட்டு ஒழுக்கமா இருந்தார்ல, அவரை வீட்டுக்கு வராம பண்ணிட்டியாமா? என்னடா உங்க அப்புச்சி பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கியா? எதுக்கு? அவரு காசு சம்பாதிக்கிறாரு, புகழோட இருக்கிறாரு. இந்த வீட்டுல உட்காந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கேன் அதானே? இன்னும் 2 நாள் உங்க அப்பன் சம்பாதிச்ச பேரையும் புகழையும் அப்படியே நிறுத்துறேன்டா. அப்ப நீ ஷாக்காவ. மா நில்லுமா. மா ஐயோ தெய்வானே, என்ன பெத்த எங்க அக்கா மவளே. பொண்டாட்டி மூஞ்சிய பாக்குறதுக்கு 10 வருஷத்துக்கு மேல அந்த முகரையில என்ன இருக்கு? பணக்காரங்க வீட்டுல 5 ரூமுக்கு மேல கட்டுறதே புருஷன் பொண்டாட்டி தனித்தனியா படுத்துக்கிறதுக்கு தாண்டி. நல்ல பில்லர்ல தார் விட்டு மொழுகி விட்ட மாதிரி கிடைச்ச வரைக்கும் சரின்னுட்டு போவியா? வரேன் தேவான. அப்புறம் தெய்வான எங்க அப்பன் ஆனந்தே அந்தமான்ல வச்சிருந்தாரு, அவங்க அப்பன் பாளையம் பர்மால வச்சிருந்தாரு. அது மட்டுமா? இவரு கூட சுமார் ரமேஷ் ரங்கூன்ல வச்சிருந்தாரு, சுரேஷ் சிங்கப்பூர்ல வச்சதுன்னு. இதெல்லாம் இப்ப தேவையா? இந்த பாருமா, மாப்பிள்ள முருகப்பனுக்கு நீ முன்னாள் மனைவியா மாறப் போறியா இல்ல என்னாலும் மனைவியா மரியாதையோட வாழ போறியாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. அப்புறம் தெய்வான அந்த குகேந்திரன் இருக்கார்ல. தாயே நீ வா. மேடம், என்னதெல்லாம்? இதில் ஒரு 20 கோடி இருக்கு. 1000 பஸ் ஓட்டுறீங்கல்ல, எல்லாமே உங்கள் பேரில் இருக்கட்டும். ஆனால் 500 பஸ்ஸோட வழித்தட ரைட்ஸ் மட்டும் எங்கள் கிட்ட கொடுத்துருங்க. எக்ஸ் சொல்லி விட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு துணிக்கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்கல்ல, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கு என்ன பட்ஜெட்டுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஃபண்ட்ஸ் இறக்கிடலாம். எக்ஸ் சொல்லி விட்டாங்க. எல்லாமே உங்கள் பேரில் இருக்கட்டும், ஆனால் ரைட்ஸ் மட்டும் எங்கள் பேரில் இருக்கணும். புரியுதுல்ல? புரியுது. இந்த கருப்பு பணத்தை ஒயிட்டா மாற்ற சொல்றீங்க அதானே? மேடம், சின்ன வயசுலேருந்து முருகன் அவர்களோட உழைப்பால் உயர்ந்தவனா இந்த நாணயம் இல்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டேன். முடியாது சொல்லிடுறேன். முடியாது. நான் போய் மேலிடத்துல சொன்னால் அப்புறம் நாளையிலேருந்து உங்களால் தொழில் செய்ய முடியாது. அப்பச்சி ஒரு 10 நாள் டைம் கேட்டார்னு வேணா சொல்கிறேன். கிளம்புங்கடா. இப்படி அதிகார வர்க்கம் எனக்கு பணத்தாசை காண்பித்து என்னை அடிமைப்படுத்த நினைத்தது. நான் மறுத்தேன். நான் வள்ளிமலரை 2வது திருமணம் செய்ததால் என்னை பெண் சபலம் கொண்டவனாக நினைத்து என் வாழ்க்கையின் அடுத்த திருப்பமாக விசாகா. இல்ல வாசல்ல போட வேண்டிய சாணியை வீதியில போடுறேன்னு. நமக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? அது 20 தாண்டுது. நீ வேலை செஞ்ச கம்பெனி 30 தாண்டுது. இது 31. வேலைக்கு போனமா, சம்பள கவரை வாங்கினமா, சம்சாரத்துக்கிட்ட கொடுத்தமான்னு சமத்தா இருக்கணும். புத்தி சொல்ல நினைச்ச பாத்தியா, சாணி அப்படியே வாய்க்குள்ள போட்டுருவேன்.
நானும் உன் மனசு கோணாம நடக்கிறேன்னு தான் ஆசைப்படுறேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒருத்தன் முண்டிக்கிட்டு இருக்கான். செருப்பால் அடிச்சு இவனை அனுப்பிடு. சிந்தாமணி எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான்.